ஹலோ ஃபேமிலி, த வாய்ஸ் ஆஃப் எஸ்எஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நலமாக சுகமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நான் கற்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்ற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேட்டிருப்போம். காணாமல் போன ஆடு, காணாமல் போகிற வெள்ளிக்காசு, கெட்ட குமாரன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது, 100 ஷீப்ஸ் இருக்குது. அதில் அவர் வனாந்திரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, மேய்ச்சலில். அப்போது ஒரு ஆடு அந்த மேய்ச்சலை விட்டு காணாமல் தனியாக ஓடி போயிடுது. ஓடி போகும்போது நம்ம ஊரில் இருக்கிற வழக்கம், நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ஒன்று போச்சு, 99 இருக்குல்ல, 99 சேஃபாக இருக்குல்ல, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் இந்த ஒரு மெய்ப்பன் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறான். அந்த 99 வனாந்திரத்திலே விட்டுட்டு காணாமல் போயிருக்கிற அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறான். வனாந்திரத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். வனாந்திரம் அது முழுமையும் மிருகங்களால், கொடூர மிருகங்களாலே சூழப்பட்ட ஒரு பகுதி. அஃப்கோர்ஸ் ஆடு மேய்க்கிறாங்க அப்படின்னா அங்கே புல் இல்லாமல் தண்ணி இல்லாமல் மேய்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, அது வனாந்திரமான பகுதி, காடு நிறைந்த பகுதின்றதுனால அங்கே கொடிய மிருகங்களும் அங்கே இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த மெய்ப்பன் அதெல்லாம் பொறுப்படுத்தவே இல்லை. இந்த ஆடு தொலைந்து போகிறது, அதோட இஷ்டத்துக்கு தான் போகுது. தொலைந்து போய் ஒரு முட்பொதரில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறது. மெய்ப்பன் இதை தேடி போகிறாரு, தேடி போய்கிட்டே இருக்கிறாரு. எங்கேயுமே தென்பட முடியல, எங்கேயுமே தென்படலை. இவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், எனக்கு அந்த ஒரு ஆடு வேணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ தூரம் போயிருந்தனாலும் பரவாயில்ல, என் கால் எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்ல, அது எனக்கு சொந்தமானது, அதை நான் எதுக்காகவும் நான் அதை விட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனில் மெய்ப்பன் இருக்கிறார். அதே போல் அந்த ஆடு போய் சிக்கி கொள்கிறது. இப்போ ஆடோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மாட்டியிருக்கேன்னு அந்த ஆட்டால் சத்தமும் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடிய மிருகங்கள் இருக்கும். அந்த மிருகங்கள் ஆட்டோட அந்த வேர்வை ஸ்மெல்லையே மிருகங்கள் கொன்னுரும். இது எல்லா பயத்தோட அந்த ஆடும் அமைதியாக இருக்குது. ஆனால் தூரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த ஆட்டுடைய மெய்ப்பன் சத்தத்தை கேட்ட இந்த ஆடு, நான் இங்கே இருக்கேன்ற ஒரு சத்தத்தை மட்டும் திருப்பி ரிப்ளை கொடுக்குது. அந்த மெய்ப்பன் வருகிறார், அந்த ஆடு குழிக்குள்ள விழுந்திருக்கிறத பார்க்குறார், கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறார், தூக்கி தோல் மேலே வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறார். வரது மாத்திரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு, 100 ஷீப்ஸ் இருந்ததில்ல, அது ஒன்று காணாமல் போயிடுச்சு, அந்த ஒன்றை தேடி நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம உலக வழக்கப்படி பார்த்துருந்தோன்னா, நம்ம போய் இதை சொல்லியிருந்தோன்னா, எப்பா உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா, அதான் 99 ஆடு இருக்குல்ல, நீ எதுக்கு ப்ரெஷர் பண்ணி, நீ எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு ஆட்டுக்காக, அந்த ஒரு ஆடு போனால் என்ன 99 ஆடு இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த உலகம் நம்ம முன்னாடி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மெய்ப்பனை குறித்ததான கதையில்
நம்ம இதுவரைக்கும் எல்லாமே ஆப்போசிட்டாக, காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், இல்லை கெட்ட குமாரன் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் த ரியல் ஸ்டோரியோட தீம் என்ன தெரியுமா? நல்ல மெய்ப்பன். எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பனை தெரியும். அவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை தரித்திரத்திலிருந்து மீட்டெடுத்து, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, நம்மை எதிர்மறையான சூழ்ச்சிகள், பிசாசோட சூழ்ச்சிகளிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து அவருடைய தோளில் தூக்கி போட்டு உட்கார வச்சு இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எத்தனையோ முறை அவரை விட்டு போயிருக்கிறோம். லிட்ரலாக சொல்கிறேன், நம்ம போயிருக்கிறோம், வேணும்னே போயிருக்கிறோம். எத்தனையோ முறை அவரை காயப்படுத்தி, நமக்கு தெரியும் இது செய்கிறது தப்புன்னு தெரியும், ஆனால் எத்தனையோ முறை நம்ம அந்த குற்றங்களை செய்திருக்கிறோம். எத்தனையோ முறை தவறி விழுந்திருக்கிறோம். எத்தனையோ முறை சேத்துல புரண்டிருக்கிறோம். ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளை தேடி 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 ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு தெரியும் போனால் நம்ம 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 வாழ்க்கை அவ்வளோதான்னு நமக்கு. ஆனால் என்னன்னா, இந்த விட மற்ற சுற்றி இருக்கிற சூழ்நிலைமை நமக்கு நல்லா தெரியுது, நல்லா இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் போனால் மாட்டி போடுறது நமக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன சூழ்நிலைமையில், என்ன சாக்கடைக்குள்ளே, என்ன பாவத்துக்குள்ளே, என்ன கில்ட்னஸ்க்குள்ளே நீங்கள் உட்காண்டிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இந்த உலகத்தோட சத்தம் நிறைய பேருக்கு தெரியும். நீ கரெக்டாக இருந்தானா நான் உன்னை நேசிப்பேன். அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, நீ எனக்கு பிள்ளையாக இருந்தானா நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு பிள்ளை. இல்லை, பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, நீ எனக்கு இதை பண்ணிட்டல, நீ எனக்கு தாயே கிடையாது, நீ எனக்கு தகப்பனே கிடையாது. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கா நீ இப்படி பண்ணிட்ட, நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படி. ஆனால் நம்ம பண்ண எல்லாமே தெரிஞ்சும், நம்ம செய்த எல்லா காரியங்களையும் அறிந்த ஒருவர் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விடுற ஐடியாவில் கிடையாது. உன் ஆத்துமா சாகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஒருவேளை நீ தெரிஞ்சே தப்பு பண்ணுற, நீ தெரிஞ்சே மறுபடியும் போய் அந்த பாவத்தில் விழுற, நீ தெரிஞ்ச மறுபடியும் போய் அந்த 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 மந்தையை விட்டு, என் அன்பை விட்டு, என்னோட 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 பாஸ்டர்ஸை விட்டு நீ ஓடி போற. ஆனால் ஐ எம் நாட் ரெடி டு லிவ் யூ. ஐ எம் நாட் ரெடி டு லீவ் யூ. நான் உன்னை விட்டுற ஐடியாவில் கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம அவரோட கையை பிடிச்சதை விட அவர் வந்து நம்ம கையை பிடிச்சி நம்மளை தோள் மேலே தூக்கி உட்கார வச்சது தான் அதிகம். உண்மைதானே சார்? அவரோட அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை சார். இருக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்க. மச்சான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. குடும்பம் நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிற குடும்பம் இருக்காது. ஆனால் எந்த வார்த்தையும் என்ன ஆனாலும், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கார். உங்கள் கூட தான் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் போயிட்டாரு, அவர் பார்க்கல, அவர் என் கண்ணீரை தெரியல, அவர் என்னை கண்டுக்கவே மாட்டார்? கிடையவே கிடையாது. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். உங்கள் ஒருத்தருக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக அவர் வளமுள்ளவராக இருக்கிறார். He loves you so much. உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். ஆமாம், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அந்த அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது. உங்களை மீட்டெடுப்பதற்காக, என்னை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து உதித்தது. அந்த லவ், அந்த அன்பு, அந்த காதல் உங்களை ஒருபோதும் கைவிடாது, உங்களை விட்டு விலகாது. சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நோ மேட்டர் இன் வாட் டிச் யூ ஆர். நீங்கள் என்ன சாக்கடைக்குள்ளே, எவ்வளோ ஆழமாக இருக்கிற சாக்கடைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது.
என் ஆண்டவர் உங்களை தூக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் தகப்பன் உங்களை தூக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எங்கள் நல்ல மெய்ப்பன் உங்களை வந்து தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அழகான பாடல் இருக்குல்ல, எனக்கு யார் உண்டு கலங்கின நேரங்களில் உங்கரம் என்னை நடத்தியது. அதில் அந்த கோரஸ் இருக்கும், அழகாக எழுதியிருப்பாங்க. ஆனால் அதை பாடும் பொழுது எனக்கு கொஞ்சம் அந்த லிரிக்கை மாற்றலான்ற ஒரு இதில் நாங்கள் பாடுறோம். நானோ உடைத்தே நீரோ உருவாக்கினே, பல முறை சீர்கெட்டே என்னை சீர்படுத்தினீர். நானே உடைத்தே என்னை புதிதாக்கினீர், பல முறை பிரிந்தே இமை கூட பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. தைரியமா சொல்லுங்க, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. நானோ உடைந்தே நீர் உருவாக்கி நீர் பல முறை சீர்கெட்டே, நீர் சீர்படுத்தி நீர் நானே உடைத்தேன். தெரிஞ்ச உட சொல்ல, நீர் புதிதாக்கி நீர் பல முறை பிரிந்தே இமை கூட பிரியாதிருந்தீர். உங்களை விட்டு அவர் பிரியவே மாட்டார் சார். நம்ம பல முறை உடைச்சிருக்கிறோம், அவர் உருவாக்கினார். நம்ம பல முறை சீர்கெட்டு போயிருக்கிறோம், அவர் சீர்படுத்தினார். நம்ம பல முறை நம்மளே தெரிஞ்சு உடைச்சிருக்கிறோம், அவர் அதை புதிதாக்கினார். எத்தனையோ முறை அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறோம், ஆனால் இமை கூட நம்மளை விட்டு பிரியாமல் இருந்திருக்கிறார். அந்த நல்ல தகப்பன் உங்களை இன்னும் நேசிக்கிறார். பயப்படாதீங்க, நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் என்ன பாவத்தின் கட்டுகளில், என்ன எதிர்மறையான சூழ்நிலையில் உழன்று கிடந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் தானே உம்முடைய கரம் பிள்ளைகளை நோக்கி போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தூக்கி எடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பிள்ளைகளை மறுபடியும் உயர்த்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தோளில் மேலே அமர வைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் சொல்ல முடியாமல் கில்ட்லேயும் புரோக்கன்னஸ்லையும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிள்ளைகளோட கூட இருந்து ஆறுதல் படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீர் பலப்படுத்தி நிறுத்தப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். உம்முடைய அன்பு பிள்ளைகளை பூரணப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ.